நடிகர் பிரகாஷ் ராஜ் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் தற்போது அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டுகளாக திரைப்படங்களில் முன்னணி நடிகராக இருந்து வரும் பிரகாஷ் ராஜ் அரசியல் கருத்துக்களையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருபவர். குறிப்பாக மத்திய அரசையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் பாஜக கொள்கைகளையும் கடுமையாக விமர்சித்து வந்தவர் என்ற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. இதனால் அவரது கருத்துக்கள் பலமுறை சமூக வலைதளங்களிலும் அரசியல் அரங்கிலும் பெரிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. இந்த நிலையில் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பிரகாஷ் ராஜ் பெயரில் வாக்காளர் அடையாள அட்டைகள் இருந்ததாக கூறப்படும் புகாரை மையமாக கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்திய தேர்தல் விதிமுறைகளின்படி ஒரு நபர் ஒரே இடத்தில் மட்டுமே வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதனை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அனுப்பிய சம்மன்களுக்கு அவர் ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து பெங்களூருவில் இருக்கும் நீதிமன்றம் பிரகாஷ் ராஜுக்கு எதிராக ஜாமீன் இல்லாத பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அவர் எப்போது வேண்டுமானாலும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த விவகாரம் தற்போது கர்நாடக அரசியல் வட்டாரங்களிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் இறுதியாக நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரகாஷ் ராஜ் பெயர் சர்ச்சைகளில் சிக்குவது இது முதன்முறையல்ல என்று அவரது விமர்சகர்கள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக அவர் வெளியிட்ட பல அரசியல் கருத்துக்கள் தேசிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக அவர் பதிவு செய்த கருத்துக்கள் காரணமாக சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துள்ளார். இதனால் அவர் தொடர்பான எந்த செய்தியும் உடனடியாக அரசியல் நிறம் பெறும் சூழல் உருவாகி வருகிறது. தற்போது எழுந்திருக்கும் இந்த வாக்காளர் அட்டை விவகாரம் சட்ட ரீதியாக எந்த முடிவை எட்டுகிறது என்பது நீதிமன்ற விசாரணையின் மூலம்தான் தெரியவரும். ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று: சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். பிரபலமாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் விதிமுறைகள் ஒரே மாதிரியாக அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த வழக்கில் உண்மை என்ன என்பதை நீதிமன்றமே இறுதியாக தீர்மானிக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியிருக்கிறது.